ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி வேர்க்கடலை யூஸ் பண்ணி சூப்பராக செய்யலாம். வேர்க்கடலை கட்லி முந்திரி பருப்பில் செய்கிற மாதிரி வேர்க்கடலையும் சூப்பராக செய்யலாம். வீட்லேயே நம்ம ஹைஜீனிக்காக செய்யலாம். கடையில் போய் அதிக விலை கொடுத்து வாங்காமல் வீட்லேயே நம்ம செய்யலாம். அதுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இது வறுத்த வேர்க்கடலை தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு 3/4 பவுல் எடுத்துருக்கேன். இதை மிக்சியில் ரவை பதத்துக்கு பரபரன்னு அரைக்கணும். அதுக்கப்புறமா 1/2 பவுல் சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வெல்லம் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் கலர் வெள்ளையாக வராது. அதுக்கப்புறமா 2 ஏலக்காய், கொஞ்சமாக நெய் எடுத்துருக்கேன். ஒரு பிஞ்சு சால்ட்டு நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ வேர்க்கடலையை ரவை பதத்துக்கு அரைக்க போகிறேன். அரைக்கும் போது இந்த 2 ஏலக்காயும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் தனியாக பவுடராக வச்சுருக்கீங்க அப்படின்னா பவுடராக நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஏலக்காயை வேர்க்கடலையை ரவை பதத்துக்கு பரபரன்னு அரைச்சி நான் இப்போ எடுத்துகிட்டு வர போகிறேன். எப்போவுமே வேர்க்கடலை பர்ஃபி கடையில் வாங்கி கொடுப்போம். வேர்க்கடலை உருண்டை அது மாதிரி நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அது மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்க்கடலை கட்லி செய்யலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய் போட்டாச்சு. அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை போட்டாச்சு. இப்போ ரவை பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் ஊற்றிருக்கேன். இப்போது சர்க்கரை இதில் போட்டுக்கலாம். கம்பி பாகெல்லாம் எதுவும் வேண்டாங்க, சர்க்கரை கரைஞ்சா போதும். இப்போ சர்க்கரை இதில் போட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி வந்தால் போதும், வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கிறேன். சர்க்கரை கரைட்டும். சர்க்கரை கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேர்க்கடலை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதையே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கட்டி இல்லாமல் இதை கிளறிட்டே இருக்கணும். இப்போ மீதி உள்ளதையும் போட்டுக்கலாம். இப்போ இதோடைய நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கடாயில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பெரிய தட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த தட்டில் ஊற்றிடலாம். இப்போ தட்டில் ஊற்றியாச்சு பாருங்கள். இதையை இப்போ தட்டில் ஊற்றியாச்சு. இது இப்போ நம்ம கிளறிகிட்டே இருக்கணும். இப்படி கிளறிகிட்டே இருக்கும்போது சூடும் ஆறிடும், ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும். அப்போ சப்பாத்தி மாவுக்கு நம்ம மாவு உருட்டுறது போல் இதே சப்பாத்தி மாவு போல் நம்ம பிசையணும். அது இப்போ ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கட்டியான பதத்துக்கு வருது பாருங்கள். நான் கொஞ்சம் அளவில் செய்கிறேன். நீங்கள் அதிக அளவில் செய்யணும் அப்படின்னா இதோட அளவுகள் எல்லாம் நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தி நீங்கள் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இதையே நம்ம உருண்டையாக பெரிய உருண்டையாக சப்பாத்தி மாவுக்கு நம்ம மாவு பிசையும் பாருங்கள். அது மாதிரி பிசைஞ்சு உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். கையில் எண்ணெயோ நெய்யோ நீங்கள் தடவிக்கங்க, அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா சப்பாத்தி மாவு போல் நல்லா பாருங்கள், நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணணும். நமக்கு எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அந்த அளவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை கட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா காயணும். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு தட்டில் போட்டு பாலித்தீன் கவரை மேலே போட்டு சப்பாத்தி உருட்டுற கட்டையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஈவனாக வந்துடும்.
இப்போ நமக்கு தேவையான சைஸில் இதை கட் பண்ணிக்கலாம். சூப்பரான வேர்க்கடலை கட்லி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வேர்க்கடலை கட்லி ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் எல்லாத்துக்கும் கொடுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்லேயே நம்ம ஹைஜீனிக்காக நம்ம ரெடி பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.